ஆவணி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு, அதாவது கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் துலா ராசியில் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குருவும் அவரோடு புதனும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாங்க. குருவின் பலத்தால் நினைத்த காரியம் நிறைவேறும், நிகழ்கால தேவை பூர்த்தியாகும், செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும், கல்வி விருத்தி, கடமையில் வெற்றி உண்டு, புதிய திருப்பங்கள் பலவும் காணும் மாதம் இது. குரு பார்வை பலனால் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வழி பிறக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவை நனவாக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் குடும்ப முன்னேற்றத்துக்கு வித்திடும். குறுக்கீடு சக்திகளை அகற்றும். சிம்மம் புதன், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 18/8/2026 அன்று புதன் சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு புதன் வருவதால் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் 1க்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு. விரையாதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால பணம் வந்த மறுநிமிஷமே செலவாகும். சேமிக்க இயலவில்லையே என்று நீங்கள் கவலைப்படுவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டுமென்று நிர்பந்தம் இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாக வந்துவிடும். புத ஆதித்ய யோகம் செயல்படும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த மந்த நிலை மாறும். நீண்ட நாளாக வாகனம் வாங்க வேண்டும் என்று எண்ணலாம் நிறைவேறும். அடுத்தது உச்ச புதனும் உச்ச குருவும் ஆவணி 17ஆம் தேதி, அதாவது 3/9/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி, அதாவது உச்சம் பெறுவது யோகம்தான். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். காசி, கயா, ராமேஸ்வரம், மதுரை என்று புகழ்பெற்ற இடங்களுக்கு, புனித தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வீங்க. இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பாங்க. எனவே இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் இனிமை தரும். உத்தியோகத்தில் உள்ளவங்க கருத்துக்களை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்தது துலாம் சுக்கிரன் ஆவணி 15ஆம் தேதி, அதாவது 1/9/2026 அன்று சுக்கிரன் துலா ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். இதுவரை நீச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் இப்பொழுது பலம் பெறுகிறார். உடல் நலம் சீராகும். உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க. கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும். கட்டிடம் கட்டி குடியேற வேண்டுமென்று கற்பனை செய்து வைத்திருந்த உங்களின் கனவுகள் நனவாகும். நம்பிக்கையும் நாணயமும் கொண்ட நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்வதற்கான எடுத்த முயற்சியெல்லாம் கைகூடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு அபரிதமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சியை தரும். அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. இந்த மாதம் குரு பகவான் வழிபாடு குதூகலத்தை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18, 19, 30, 31, செப்டம்பர் 4, 5, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்.